நான் அந்த எடிட்டர் பிரவீன் பேசுகிறேன். ரஜினி சாரோட அடுத்த படத்துக்கு எடிட்டராக இப்போ தான் கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவரோட படம் பண்ணோம் அப்படின்றது வந்து எல்லாரோட ஒரு பெரிய கனவு. ஸோ அது இப்போது இவ்வளோ சீக்கிரம் எனக்கு அமையும்னு சொல்லி நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இட்ஸ் லைக் தி பீக் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் கேரியர் டு ஒர்க் வித் ரஜினி சார். ஸோ அது அமைஞ்சது வந்து மிகவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியாக இருந்தது. முக்கியமாக ரஞ்சித் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னும்போது அது தட்ஸ் அன் ஆடட் ஆடட் நியூஸ் ஃபார் அஸ், அஸ் இன் குட் நியூஸ் ஃபார் அஸ். ஏன்னா ரஞ்சித் இட்ஸ் அ வெரி டேலண்டட் கை. ஹேவ் சீன் ஹிம் சின்ஸ் சென்னை 28லேருந்தே அவர் எனக்கு நல்ல பழக்கம். ஏன்னா வெங்கட் பிரபுவோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா அட்டகத்தி அவரோட முதல் படத்துக்கு ஒர்க் பண்ண வேண்டியது கூட, பட் அந்த சூழ்நிலை அமையலை. மெட்ராஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அதாவது அவ்வளோ நெருக்கி பழகும்போது வந்து மெட்ராஸில் வந்து அவரோட இன்போர்ன் டேலண்ட் வந்து நிறைய தெரிஞ்சுது. ரொம்ப லைவாக ரியலிஸ்டிக்காக எடுக்கிற ஒரு டைரக்டர். அதுதான் விரும்பி பண்ணுவார். கதையிலேருந்தே அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் தான் சேர்ப்பார். ஸோ ரஜினி சாரோட படத்துக்கு அந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம. ஸோ கண்டிப்பாக அந்த ஆங்கிள் கொண்டு வருவார்ன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கதை கேட்டோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு இது வரைக்கும். எக்ஸைட்டிங்கான கதை. ஸோ ஐ கான்ட் டெல் எனி திங் ரைட் நோ பிகாஸ் இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் எவ்ரி திங். பட் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தலைவர்ஸ் பெஸ்ட். அது மட்டும் சொல்லலாம். இல்லை, யூனிக்னஸ் அப்படின்றத விட இந்த கதையில் வந்து நிறைய புதுமையான விஷயங்கள், அதாவது தலைவரை நம்மலாம் இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் லைக் ஐ செட் இட்ஸ் ரொம்ப ஏர்லி. இப்போ அவர் வந்து மலேசியா, தாய்லாந்து, ஹாங்காங் இதிலெல்லாம் போய் ஷூட் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ சொன்னால் அது ரொம்ப ஏர்லி. படத்தோட ஷூட்டிங் கூட போகல ஒன்றும். ஸோ அதனால் இப்போ சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக வந்து இதில் ஒரு பெரிய இமேஜ் சேஞ்ச் ஓவர் தலைவருக்கு. இல்லை, ஃபஸ்ட்டு வந்து சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஏன்னா ரஞ்சித் வந்து சூர்யா சாருக்கு ஒரு படம் பண்ண வேண்டியது மெட்ராஸ் முடிச்சுட்டு. ஸோ அந்த டிஸ்கஷனில் தான் உட்காந்துருந்தாங்க. ஃபோன் பண்ணி ரஞ்சித் எப்படின்னா ரொம்ப ஹி டேக்ஸ் இட் வெரி பெருசாக எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. சூர்யா சாருக்கு போய் கதை சொல்லிட்டு வந்தேன், சார் ஓகே வந்துட்டார், இப்படி தான் இந்த டோன் தான் இருக்கும் அவருக்கு. என்ன ரஞ்சித் எவ்வளோ பெரிய விஷயம் சூர்யா சாருக்கு ஓகே பண்ணுறது வந்து உங்களோட 3வது படமாக இன்னும் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னா சிரிச்சார். நான் மகிழ்ச்சி சார், அவ்வளோதான். அவரோட எக்ஸ்ப்ரெஷன் பெருசாக இருக்குது. அதுக்கு மேலே இப்போ ரஜினி சார் இது சொல்லும்போது வந்து அதோட ஒரு 10% ஜாஸ்தியாக சொல்லுவார்னு பார்த்தேன். அதே எக்ஸ்பிரஷன் தான் சார். ரஜினி சார் இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம அடுத்தது பண்ணுறோம் சார், அவ்வளோதான். அதுக்கு மேலே பெருசாக. பட் நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட். அஜிஜோ எப்போ போய் தலைவரை மீட் பண்ணுவோம், எப்போ போய் பார்ப்போம், எப்போ போய் ஃபோட்டோ எடுப்போம், என்ன பண்ண போகிறோம், ஒரு பயத்தோடு கூடிய ஒரு இது. லக்கிலி எல்லாருமே போய் ரஜினி சார் அவங்கள ஒரு வீட்டில் மீட் பண்ணோம். ஒரு 2 hours நல்ல டிஸ்கஷன் போச்சு. சாதாரணமாக ஒரு மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணி, அதாவது இப்போ நோ ஏர்ஸ். அவர் அவ்வளோ பெரிய இஸ் அ லெஜண்ட். எங்கள் கூட உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருமே எத்தனை படம் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள்லாம் என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி என்ன படங்களில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ என்ன பண்ணுறோம், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாருமே ஹி மேட் அஸ் வெரி கம்ஃபர்டபுள், விச் வாஸ் வெரி யாருமே எதிர்பார்க்கல. சும்மா ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் நினச்சோம். ஒரு 1.5 hour 2 hours வித் த மேன் ஹிம்செல்ஃப் வாஸ் லைக் டூ மச். அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆச்சு. இல்லை அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹி நோஸ் a lot about cinema than all of us. அவர் வந்து he keeps ட்ராக்ன்றத விட he knows what is happening around in cinema. நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மெட்ராஸ் படத்தை பற்றி பேசினாங்க. இதில் அந்த வில்லன் ரோல் நிறைய நல்லா பண்ணியிருந்தார். யார் அவர் அப்படி இப்படிலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் பற்றி பேசினார். அட்டகத்தி பார்த்துருந்தாங்க போல இருக்குது. மெட்ராஸ் பற்றி நிறைய பேசினாங்க, அட்டகத்தி பற்றி பேசினாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு யங் டீம் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்களை விட அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நோ, இட் வாஸ் லைக் அ ட்ரீம் கம் ட்ரூ. ஹோப்ஃபுல்லி ஒரு பயத்தோடு கலந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இது. கண்டிப்பாக லைக் வி ஆர் ஹோப்பிங் தட் வில் டெலிவர் அவர் பெஸ்ட்.